அவ பேரு சந்திரா இல்ல தேவடியான்னு சொல்லுவான். அவ பேரு சந்திரா இல்ல அவ பேரு தேவதை. யாரோட மூவினே தெரியல எனக்கு. அருண் மாதேஸ்வரன் சார் வைல் கம்பேரிங் டு கேப்டன் மில்லர்லாம் அவரோட டச் இருக்கு. ஆனா இது லோக்கியோட இன்புட்ஸும் இருக்கு, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கு. அதாவது இவர் தான் நடிக்கணும், அவர் தான் நடிக்கணும் இல்ல. உங்களுக்கான ஒரு கதை இருக்கு, உங்ககிட்ட அதுக்கான ஸ்டஃப் இருக்குன்னா தாராளமா நடிக்கலான்றதுக்கு லோகேஷ் கனகராஜன் ஒரு உதாரணம். நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் as a டைரக்டர் நல்ல டைரக்டர் தான். நீங்க தான் போட்டு தேவையில்லாம அடிக்கிறீங்க. அதாவது அருண் மாதேஸ்வரன்லாம் இனிமே வந்து மனுஷனே கிடையாது. சிவனப்பா அவரு சூப்பரா எடுத்திருக்கிறாரு. வேற லெவலு, வேற லெவலு. சூப்பரா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா தெரியல, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. லோக்கிக்காக தான் படத்துக்கு வந்தோம். ஆனா உண்மையே ஃபுல்ஃபில்லாக என்ன எதுக்கு வந்தோமோ அதுக்கு கொடுத்துட்டாரு படம். இல்லை போர்லாம் அடிக்கல ப்ரோ. சூப்பராக போச்சு. ஒரு மாதிரி செட்டில்டாக நல்லா தான் போச்சு. டேரக்டர் ஹீரோவாகவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சூப்பராக பண்ணுவார். பட் ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருந்தார். டைரக்ஷன் ரெண்டுமே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ தியேட்டர் பிளாஸ்ட் தான் ப்ரோ. ஒரே ஒரு ப்ரீ இன்டர்வல், போஸ்ட் இன்டர்வல், அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ், அவ்வளவுதான் படம். மூணுமே இருக்கிறது மட்டும் நீங்க டிக்கெட் எடுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் லோகி சாரோட ஆக்டிங், அவர் வந்து இனிமே டைரக்ஷன் பண்ண வேணாம், அவர் நடிச்சாலே போதும், அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கார். ரொம்ப ரோவா ரியலா இருக்கான். அப்புறம் அருண் மாதேஸ்வரன் சாரோட மேக்கிங்கே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அப்படி ரோவா எடுத்திருக்காரு படம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு டயலாக் இருக்கு இந்த படத்துல. அவ பேரு சந்திரா இல்ல தேவடியான்னு சொல்லுவான். அவ பேரு சந்திரா இல்ல அவ பேரு தேவதை, அந்த மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா வாமிகாவோட கேரக்டர். சூப்பர் சூப்பர் என்கேஜிங். பிளாஸ்ட் தான் தியேட்டர்ல. முதல் படம் நடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இனிமே அதான் நான் சொல்றேன், இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நடிங்க. நடிச்சதுக்கு அப்புறம் படம் தாராளமா எடுத்துக்கலாம். அல்லு அர்ஜுன் படம் எல்லாம் இன்னும் போஸ்ட்போன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி, ஒரு தமிழ் ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி பார்க்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். நான் ஃபில் பண்ணதே ஒரு 30 to 40% ஃபில் பண்ணி எனக்கு அவ்வளோ கிடைச்சா போதும். அவர் 80 to 90 கொடுத்துட்டாரு அருண் மாதேஸ்வரன் சார், அவ்வளோதான். இது யாரோட மூவினே தெரியல எனக்கு. அருண் மாதேஸ்வரன் சார் வைல் கம்பேரிங் டு கேப்டன் மில்லர்லாம் அவரோட டச் இருக்கு. ஆனா இது லோக்கியோட இன்புட்ஸும் இருக்கு, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோவா போகும்போது அது ஒன்று ஏத்துவா, அந்த ஒரு ஹைப்பு. அது வந்து புஷ் கொடுக்கறது வந்து மோஸ்ட்லி அனிருத் தான். அவரோட பிஜிஎம், அவரோட சவுண்ட் ட்ராக்ஸ், அப்புறம் அந்த படத்தோட அந்த ஒரு 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 ஹை இருக்கு இல்லையா, அது வந்து எலிவேஷன் கொடுக்கறதே அனிருத் சார் தான். பிளட் மட்டும் இல்லைங்க, பாடியில ஒவ்வொரு ஆர்கன்ஸும் தெரிக்குது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா. குத்துன்னு குத்துறான். ஸோ பிளாஸ்ட் தான். சோஷியல் மெசேஜ் ஒன்று ரெலவெண்டா இருக்கும். அப்புறம் இந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பார்க்குற விதம், அந்த சோஷியல் ரெலவெண்டான ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கும். அப்புறம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்டா இருக்காரு. அவருக்கு ஒரு வழி தாங்க மாட்டார். ஒரு பேரண்ட்ஸு, ஒரு குழந்தைங்களோட வழி, அப்புறம் அந்த குழந்தைக்காக பண்ணுறது, இந்த எஜுகேஷன் சொல்றது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எஜுகேஷன், ப்ராஸ்டிடியூட்டு, அப்புறம் இந்த சின்ன பசங்களுக்கு பண்றது எல்லாமே இருக்கும். ஆனா அவன் ஒரு திருடன், ஒரு போலீஸ், அந்த தீஃபோட கேமு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்க படம் பாருங்க, அவ்வளவுதான். எல்லாருமே தியேட்டர்ல போய் 200 ரூபாய்க்கு படம் எடுத்தா நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் திருப்பி கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு படம் டிசி சூப்பரா இருக்கு படம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக நல்லாவே இருக்கு, பயங்கரமா. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா, லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங், அவரோட அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. ஆக்சுவலாக அதுக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் என்ன பிடிச்சிருக்குனாக்கா, அனிருத்தோட மியூசிக். உண்மையிலேயே வந்து அனிருத் தான் போட்டாரா இல்லை வேற யாரும் ஹாலிவுட்ல இருந்து போட்டாங்களா, ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. நிறைய விஷயங்கள் படத்தில் நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டே போகலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்க தான் செய்யுது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லாஜிக் மிஸ்டேக். போலீஸே போய் ஸ்டேஷனுக்குள்ளேயே சொல்கிறாங்க, அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக். அதான் தெரியுது. ஒரு பெரிய ஒரு குரூப்பையே வந்து இவங்க 2 பேர் அடிக்கிறாங்க மாதிரி, அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு அது தேவையான படத்தோட நீங்கள் மூழ்கி பார்ப்பீங்க. அது நல்லா இருக்கு, படத்தோட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம், தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. பசங்க அதாவது குழந்தைங்க வரமாட்டாங்க கண்டிப்பாக. அடல்ட்ஸ் வர படம். அடல்ட்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். படத்தில் லவ் போர்ஷன்ஸ் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, தாராளமாக பார்க்கலாம். இல்லை நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கு. அதாவது இவர் தான் நடிக்கணும், அவர் தான் நடிக்கணும் இல்லை. உங்களுக்கான ஒரு கதை இருக்கு, உங்ககிட்ட அதுக்கான ஸ்டஃப் இருக்குன்னா தாராளமாக நடிக்கலான்றதுக்கு லோகேஷ் கனகராஜன் ஒரு உதாரணம். நல்லா பண்ணியிருக்காரு.
சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. அவருக்காகவே இந்த படத்தை வந்து திருக்கி திருக்கி எடுத்த மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா சுத்துவாரு. சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த மியூசிக், அந்த கேமரா ஆங்கிள் இதெல்லாம் பயங்கரமா சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிருக்கு. போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். புரியல புரியல. இல்ல இது வந்து லோகேஷோட படம் மாதிரியும் இல்ல, மாதேஷ் படம் மாதிரியும் இல்ல. ரெண்டுமே கலந்த கலவை மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அதாவது மாதேஷோட படத்துல ராவா எடுத்த மாதிரி கடைசியில ஒரு மெசேஜோட கொடுத்துருக்காப்புல. அதுல லோகேஷ் கனகராஜ காமிச்ச விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல கதையே கிடையாது. நீங்க கதைலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸ்டோரி இப்படி இருக்கணும், ஒண்ணுமே கிடையாது. ஊருக்கு நல்லது பண்றேன், நல்லது பண்ணிட்டே போறேன், ஊருக்கு நான் கெட்டவனா கூட எடுத்துட்டு போறேன், நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாப்புல. அதுக்கு வந்து இப்ப நான் நல்லது பண்ணனாக்கா எவனா ஒருத்தன் எனக்கு கேட்ட என்ன வந்து எதிர்க்க இருப்பான்ல, அப்படி போலீஸை பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. படம் உண்மையாக நல்லா இருந்தது ப்ரோ. என்னன்னா அந்த ஆரம்பத்தில் நம்ம ஒரு வைப்ல செட் ஆகும்ல, அந்த வைப் வந்து கடைசி வரையும் எடுத்துட்டு போறாங்க. கரெக்டாக பேட்டர்ன் வந்து செட் பண்றாங்க. என்னன்னா வாமிகா கேபியை வந்து இந்த ட்ரெய்லர்லையும் ப்ரோமோவையும் காமிச்சது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராஸ்டியூட்ன்ற இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. சரி, இதெல்லாம் தேவையா படத்துக்கு? ஒரு ராவான மூவி எடுக்கும்போது ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்கன்ற மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்தது. பட் இந்த படத்தில் பார்க்கும்போது அவங்களோட கேரக்டருமே இல்லை, சூப்பராக செதுக்கி இருந்தாங்க. எஸ், அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் தான், பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கோ த்ரூ பண்ணுறாங்கன்ற ஒரு இதையும் வந்து ஒரு பேட்டர்னை செட் பண்ணிட்டாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ இந்த திருட்டு தொழிலெலாம் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் இந்த சப்ளை, இந்த கன் சப்ளை பண்ணுறாங்க அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைலும் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு, ஒருத்தன் வில்லன்னா அவன் வில்லனாவும் இருக்க மாட்டான், அவனுக்குள்ள ஒரு சில ட்ராமாஸ் இருக்கும், அதை வச்சு அவன் நல்லது பண்ணுவான்ற ஒரு இதை வந்து சூப்பராக காமிச்சிருக்க படம் தான் இது. நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜோட படம்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரியான வைலண்ட் மூவிஸ் தான் எடுப்பாரு. ஸோ அந்த சண்டையா இருக்கட்டும், அந்த ஹீரோ யூட்டிலைஸ் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ லோகேஷோட ஜென்ரலா நீங்க அவரோட பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவார். ஸோ இவருக்கு அந்த வைலண்ட் அப்படின்னு வரும்போது அந்த வைலண்டா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம ஹீரோஸ் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோன்ற அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக அவரோட போர்ஷன்லாம் நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் அடுத்த படம் லோகேஷ் நாளைக்கு ரிலீஸ் பண்ண கூட பார்க்கலாம். அதை ஏன் சொல்றேன்னா ஒரு ட்ரஸ்ட்வர்தியா இருக்கு. ஓகே, இந்த ஹீரோ நம்ம நம்பலாம், இந்த ஹீரோ நம்பி நம்ம அடுத்த படம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று வந்து டேரக்டர் வந்து சூப்பராக லோகேஷ் கனகராஜை யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கெங்கே தேவையோ அங்கங்கே டைலாக் பேசணும், எவ்வளோ லிமிட்டாக பேசணுமோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் அவ்வளோ லிமிட்டாக வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு டெபியூவாக வர ஹீரோவை போட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய லென்த்தியாக ஒரு டைலாக் பேசு, இங்கே இவ்வளோ எமோஷனலாக பேசுன்ற மாதிரிலாம் இல்லாமல், உனக்கு எமோஷனே இல்லை படத்தில், நீ எதுவாக இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு தென்னவுட்டாக ஒரு நக்கலாக தான் பேச போகிற, ஒரு எமோஷனே காமிக்காமல் நடிக்க போகிறேன்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஹீரோ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி இப்படியே ஒரு மாதிரி இருப்பார், அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ ரொம்ப டெப்த்தாக போய் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. லோகேஷ் கனகராஜ் அஸ் அ டேரக்டர் நல்ல டேரக்டர் தான். நீங்கள் தான் போட்டு தேவையில்லாமல் அடிக்கிறீங்க. சரி, ஒரு டேரக்டருக்கு ஹேட்ரேட் இருக்கலாம். ஏஸ், அவர் வந்து அவரோட இன்டர்வியூஸ்ல வந்து படம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு ஹைப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒர்க் அவுட். உங்களுக்கு படம் பிடிக்கலையா? படம் பிடிக்கலன்றது அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைம்ல வந்து பேசுங்க எல்லாம் ஓகே. இப்போ வரையும் அவரை ட்ரால் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றது வந்து சீரியஸாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். எனிவேஸ், என்னைக்குமே லோகேஷ் கனகராஜ் அஸ் அ டேரக்டர் நல்ல டேரக்டர் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல படம் ஒர்க் அவுட் ஆகல, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணல. இப்போ ஒரு டேரக்டர் தாண்டி ஒரு ஹீரோ வரும்போது ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இப்போ இவனுங்க ட்ரால்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா அவ்வளோதான். இப்போ எப்படி ஒரு அட்லி சாராக இருக்கட்டும், ஒரு லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் டேரக்ஷனுக்கு வந்து மற்ற லாங்குவேஜுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ டேரக்ஷன், அந்த மாதிரி நீங்களே இருக்க டேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, அது அப்படியே தான் போகும். ஏன்னா அனிருத்தோட நார்மல் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், அவரோட வே ஆஃப் எடுத்துகிட்டு போகிற இது. இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜை நம்ம புதுசாக பார்ப்போம்னு நினச்சா அனிருத்தோட மியூசிக்கும் அந்த பேட்டர்னும் ரொம்ப புதுசாக இருக்கும். அதை நான் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன், அது நல்லா இருந்தது. படத்தோட ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ். இப்போ இருக்கவங்க எல்லாம் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், இந்த ஒரு வைப்புக்காக தான் வராங்க. அந்த மூணுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ் அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்னை செட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் அந்த ஒரு பேட்டர்னை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிக்கியாக இந்த ட்விஸ்ட்டுன்ற மாதிரியான விஷயங்கள் படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ட்விஸ்டெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட். அவ்வளோ. லோகேஷ் நடிச்சதுதான் அவர் ஃபேன். ஸோ அவரோட வந்த எல்லா சீன்ஸுமே பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் எல்லாருமே வந்து பாருங்க. தேங்க்யூ. போர் அடிக்கிற மாதிரிலாம் சீன் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோவா சூப்பரா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரியும் நல்லா தான் இருக்கு, அவருக்கு ஏற்ற ஸ்டோரி, டெபியூ ஃபிலிம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா டிசி வேற லெவல்ல பண்ணியிருக்கிற அப்படியே ஓகேவா. அதாவது தட்டு கட்ட போலீஸ தட்டி கேட்ட தாசா பண்ணியிருக்கிற அப்படி டிசி வேற லெவலு, சூப்பர் பின்னி எடுத்திருக்கா அப்படி வேற லெவல் ஓகேவா. அதாவது அருண் மாதேஸ்வரன்லாம் இனிமே வந்து மனுஷனே கிடையாது. சிவனப்பா அவரு சூப்பரா எடுத்திருக்கிறாரு, வேற லெவலு.
வேற லெவலு. இனிமே வந்து அருண் மாதவன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. டிசி சூப்பரா இருக்கு. இங்க யாருமே நல்லா இல்லைன்னு ஒரு பிள்ளை கூட சொல்லாது. அப்படி அப்ளாஸ் பண்ணியிருக்குது. கெட்டவனை உருவாக்காதீங்கடா போலீஸ்காரவங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபைட்டெல்லாம் செம்மையா தெறிக்க விட்டுருக்கா அப்படி. ஓகேவா? இல்லாதவன் ஃபைட்டு பண்ணானா, ஃபீலிங்ல ஃபைட்டு பண்ணானா, அப்படி ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒவ்வொரு டைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைட்டில் ஃபீலிங்கை கொடுத்த ஒரே மாஸ்டர் இவராக தான் இருப்பாரு. மாஸ்டர் யாருன்னு தெரியல. சூப்பர் ஃபைட்டு. ஓகேவா? கண்டென்ட்டாக வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். படம் ஃபுல்லாக இமோஷனல் தான். அழுதுகிட்டே தான் அக்கா படம் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, லோகேஷோட நடிப்பு, டைரக்ஷனா நீ ஒரு தந்தையா இருந்தாலும் நடிப்புலயும் நீ ஒரு ஒரு அப்ளாஸ் வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அவர் அப்படியே ஆடியோ லஞ்சில் ஏக்கத்தோட பார்த்த அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு வந்தேன். கண்டிப்பா வேற லெவல்ல மிரட்டி எடுத்திருக்கிற அப்படி படம். உண்மையாலுமே படம் ஃபுல்லாவே இமோஷனல் தான். ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தா தான் புரியும். ஒரு ரவுடியை துரத்துற போலீஸ் பண்ற அராஜகத்துக்கு லோகேஷ் கொடுத்த தாஸ் கொடுத்த அப்ளாஸ் தான் மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. லோகேஷ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா?